நீங்கள் இந்த மன்னிப்பு 100% செயல்படுத்துனீங்கன்னா பணம் எப்படி வருதுன்னு தெரியாதுங்க. 100% நீங்கள் கேட்குறத விட அதிகமான பணம் உங்களை நோக்கி வரும். இந்த மன்னிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும். சார் ரிலேஷன்ஷிப் தான் சார் ஏமாற்றிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அப்புறம் அந்த உறவு முறை நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியுது, உங்களுக்கும் கேட்கணுன்னு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இதுக்கு பதில் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், சிறப்பாக பாருங்கள். இந்த மன்னிப்பு கேட்க 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 கர்மாக்கள் குறையும், இறைத்தன்மையோட ரொம்ப சூப்பராக பக்கத்தில் போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இறைத்தன்மையை ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மனசில் என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அற்புதமாக நீங்கள் கேட்குறத விட அதிகமாக வந்து நமக்கு கொடுக்கும். இதுதாங்க என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். சார் வேலை சரியாக இல்லை சார், அப்படியே வேலை இருந்தாலும் கம்மியான சம்பளம் தான் சார் இருக்குது, நான் என்ன தான் சார் செய்கிறது? மன்னிப்பு கேட்டு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் நினைக்கிற விட அதிகமான சம்பளத்தில் சூப்பராக வேலை கிடைக்கிறக்கும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நலமாக சந்திக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னாங்க, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு அப்படின்னா என்ன, இந்த மன்னிப்பு கேட்குறதுனால என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த மன்னிப்புங்கிறதுங்க 100% நம்ம லைஃப்பில் நம்ம செயல்படுத்தினா 2 நல்ல விஷயங்கள் நடக்கும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லலாம்னு பார்க்குறேங்க. இப்போது 24x7 மகிழ்ச்சி சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறீங்க. நிறைய பேர் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு 3 கேள்விகளுக்கு 3 உண்மை சம்பவங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, சார் எனக்கு உடனே ஒரு வாரத்தில் ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் சார், 6 மாதத்தில் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், பணம் அவசியம் 10 லட்ச ரூபா வேணும் சார், என்ன செய்கிறதுன்னு தெரியல சார், உடனே 20 லட்ச ரூபா வேணும் சார், இதை கொடுத்தா தான் சார் அடுத்த மாதம் நான் இதிலேருந்து வெளியில் வர முடியும், இல்லைன்னா என்னோடய மானம் போய்டும், கௌரவம் போய்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அதற்கு என்ன சொல்யூஷன்? 2வது விஷயம், சார் ஒரு சூப்பரான வேலை வேணும்னு கேட்குறேன் சார், எனக்கு சரியாக கிடைக்கல, இல்லை வேலை கிடைச்சிருச்சு சார், நான் நினச்ச வருமானம் வரல, நான் என்ன தான் சார் செய்கிறது? 3வது கேள்வி, சார் உறவு முறை ஒரு இழப்பு, ஒரு மனக்கசப்பு, ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி சார் நான் இதிலேருந்து வெளியில் வரணும்? இந்த நீங்கள் சொல்கிற இந்த டாப்பிக்கு அதில் சொல்யூஷன் கொடுக்குமா? இந்த 3 கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லியிருக்கேன். இது 3மே உண்மையாக நடந்த சம்பவம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சில சந்தேகங்கள், கேள்விகள், உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம், கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. மன்னிப்பு, அதாவதுங்க நம்மளை சுற்றி பல நபர்கள் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு காயங்கள், ஒரு வருத்தங்கள், வேதனைகள் மற்ற நபர்களால் நமக்கு நடக்கும். மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் என் காதில் வந்து விழுகுது. ஏன் சார், அந்த நாய் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு, உறவு முறையில் 5 வருஷமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் சொத்தை அபகரிச்சிட்டாங்க, கொடுத்த பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது என் காதுக்கு கேட்குது. புரியுதுங்களா? நான் கேட்குற மன்னிப்பு மனதளவில் கேளுங்க அப்படிங்கிறேன். மனதளவில் கேட்டால் 100% ரிசல்ட் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் கேட்குறேன். இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், என்ன சார் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, எப்படி சார் அந்த நாய்க்கெல்லாம் நம்பிக்கையாக நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியும், கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு நல்லாவே கேட்குது. நானும் ஒரு ஸ்டேஜில் இதை அனுபவித்தேன். நானும் இதே கேள்வியை மனசில் கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் கேட்டு தான் பார்க்கலாமே, என்ன தான் நடக்குது அப்படின்னு நான் செயல்படுத்தி பார்த்தேன். அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மன்னிப்பு கேட்குறதுனால என்ன நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மன்னிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி. ஓகேங்களா? நான் வந்து நேராக போயிட்டு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிங்க. உங்கள் மனதளவில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சு மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தான் சொல்கிறேன். 100% இதை செயல்படுத்துங்க. இந்த மன்னிப்பு கேட்குறதுனால என்ன நன்மைகள்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும். சார் ரிலேஷன்ஷிப் தான் சார் ஏமாற்றிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த உறவு முறை நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியுது, உங்களுக்கும் கேட்கணுன்னு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இதுக்கு பதில் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், சிறப்பாக பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வது விஷயம், நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட மனசு ரொம்ப நலமாக இருக்கும்.
ஏன்னா வருத்தப்பட்டுடுறோம், காயப்பட்டுடுறோம், வேதனைப்பட்டுடுறோம். சிக்கி தவிக்கும் பொழுது நம்ம மனசு ஒரு நிலையில் இருக்காது. பட் இந்த மன்னிப்பு கேட்குறதுனால நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மனசு ரொம்ப அற்புதமாக செயல்படும். 3வது விஷயம் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹாஸ்டிலிட்டி. அதாவது ஒரு கவலை, ஒரு மன அழுத்தம், ஒரு விரோதம் 100% இருக்காது. இருக்கும், குறைவாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம போக மாட்டோம். டிப்ரெஷன்னா என்னங்க? ஸ்ட்ரெஸ்ஸோட அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், மன அழுத்தத்தோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வாழ்க்கையில் போகவே மாட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லோயர் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த இரத்த அழுத்தம், அந்த நோய் நமக்கு வராது, உடல் நலமாக இருக்கும். அடுத்தது இந்த மன்னிப்பு கேட்குறதுனால இன்னொன்று என்ன நடக்கும்னா, நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ரொம்ப நலமாக இருக்குங்க. அந்த இதயம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்றும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மன்னிப்பு கேட்குறதுனால, மனதளவில் நீங்கள் கேட்குறதுனால நமக்கு கேன்சர் 100% வரவே வராது. நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? இன்னொன்று நடக்கும். நம்மளோட லைஃப் ஸ்பேன், நம்மளோட ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இத்தனை நன்மைகள் இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தில் சூப்பராக நடக்குதுங்க. நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்று 2 விஷயம். இந்த மன்னிப்பை 100% உங்கள் மனதளவில் நீங்கள் செயல்பட்டால் இன்னும் 2 விஷயங்கள் சூப்பராக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சஜஷன். இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. ஆனால் மனசில் 1008 வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் இதை செஞ்சிட்டான், அதை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் செஞ்சு பாருங்கள். ஏன் இறைவனே கூட நீங்கள் வச்சுக்கிங்க. உங்கள் தேவைகள் 100% நடக்காது, எழுதி தரங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சு செயல்படுங்க. அந்த மன்னிப்புங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. சரி சார், ஏதோ சொல்கிறீங்க. சரி சார், நானும் என்னோடய வெக்கத்தை, மானத்தை, சூடு சொரணையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறேன் சார். அது என்னமோ 2 விஷயங்கள் சொன்னீங்கல்ல சார், அது அந்த 2 விஷயங்கள் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்மாக்கள் கழியப்படும். கர்மான்னா என்னன்னு ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், லிங்க் அனுப்பியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். நம்மளோட கர்மாக்கள் கழியப்படும். எப்போ நம்ம மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் வச்சுருக்கிறீங்களோ, நம்ம கர்மாக்கள் கழிய இன்னொரு ஜென்மம் நமக்கு தேவை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மன்னிப்புங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட கர்மாக்கள் கழியப்படும். 3வதாக ஒன்று சொன்னேன். என்னென்னா, ஒரு நன்மைகள் என்ன நடக்கும்னா, நம்ம இந்த இறைத்தன்மையோட ரொம்ப அருகில் போகிறதுக்கு இந்த மன்னிப்புங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த மன்னிப்பு கேட்க 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 நம்ம கர்மாக்கள் குறையும். இறைத்தன்மையோட ரொம்ப சூப்பராக பக்கத்தில் போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இறைத்தன்மையை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம மனசில் என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அற்புதமாக நீங்கள் கேட்குறத விட அதிகமாக வந்து நமக்கு கொடுக்கும். இதுதாங்க என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நலமாக நம்ம பேசலாம், செயல்படுத்தலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு 3 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. சார், பணம் உடனே தேவை சார். 1 லட்ச ரூபா தேவை சார். நாளான்னைக்கு நீ ஒரு 6 மாதத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், 10 லட்ச ரூபா தேவை சார். என்ன செய்கிறதுனே தெரியல சார். இப்போ தலையை போகுது. இப்போ 20 லட்ச ரூபா இருந்தால் தான் சார் நான் இந்த செட்டில்மெண்ட்டை பண்ணால் தான் என் வாழ்க்கையே தப்பிக்கும். நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த 3 கேள்விகளுக்கு பதிலாக நான் அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் அந்த அனுபவத்துலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்கங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மனதளவில் மாற்றம் கொண்டு வர பாருங்கள். ஏன்னா நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் என் கணவர், எங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, அவனுக்கெல்லாம் எப்படி சார் நான் வந்து மன்னிப்பு சொல்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ஆனால் நீங்கள் செயல்படுத்த நிறைய பேர் செயல்படுத்தி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதனால தான் உங்கள்கிட்ட 100% சாலிடாக சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையிலையும் நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன். அதனால தான் நான் அடித்து சொல்கிறேங்க. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். நீங்கள் இந்த மன்னிப்பு 100% செயல்படுத்தினீங்கன்னா பணம் எப்படி வருதுன்னு தெரியாதுங்க. 100% நீங்கள் கேட்குறத விட அதிகமான பணம் உங்களை நோக்கி வரும். 2வது விஷயம், சார் வேலை சரியாக இல்லை சார். அப்படியே வேலை இருந்தாலும் கம்மியான சம்பளம் தான் சார் இருக்குது. நான் என்ன தான் சார் செய்கிறது? மன்னிப்பு கேட்டு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் நினைக்கிற விட அதிகமான சம்பளத்தில் சூப்பராக வேலை கிடைக்கிறக்கும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது விஷயம், சார் ஒரு உறவு முறை சார் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த உறவு முறை வந்துடும்.
நலமாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பாசிபிளா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. ஒரு உறவு முறையில் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, பணத்தை ஏமாற்றிட்டாங்க, சொத்தை ஏமாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் மன்னிப்பு கொடுக்க பழகுங்க. பரவாயில்ல, மனசில் தானே கேட்குறீங்க, சும்மா கேட்டு பாருங்கள். என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு பொருளாதார இழப்புன்னே சொல்லலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் சில நபர்களால் ஏற்பட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சரி இந்த வெக்கம், மானம், சூடு சுரணையெல்லாம் விட்டுட்டு சரி மன்னிப்பு கேட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் அந்த என்னை நம்பிக்கை துரோகம் பண்ண நபர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவதுங்க, என் மனசு ஃபஸ்ட்டு தெளிவாயிடுச்சு. என் மனசு தெளிவானதுனால நல்ல நபர்கள், நல்ல உறவு முறைகள் இப்போ இருக்காங்க. புரியுதுங்களா? நான் ஒன்ஸ் அந்த மன்னிப்பு மட்டும் பண்ணாமல் அப்படியே நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி நான் இருப்பேனா இல்லையான்னு தெரில, ஒரு பைத்தியக்காரனாக சுற்றிட்டுருக்கலாம். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். அந்த உறவு முறையினால் உங்கள் மனசு எதுவுமே பாதிக்காது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தேவை என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான பணம் உங்களை வந்து சேரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அற்புதமாக செயல்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மன்னிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இதை செயல்படுத்துனீங்கன்னா உங்களோட கர்ம பலன்கள், கர்மாவை நீங்கள் கழிக்கலாம். ப்ளஸ் இந்த இறைத்தன்மையோடு ரொம்ப நெருங்கலாம். உங்கள் தேவைகள் கேட்குறத விட அதிகமாக கிடைக்கும். சிறப்பாக செயல்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.